தமிழ்நாடு அரசு நிறுவி இருக்கின்ற தோழி விடுதி, நம்ம வீட்டில இருந்து பக்கத்து வீடு, பக்கத்து தெரு, பக்கத்து ஊரு, பக்கத்து நகரம், இதற்கு பெண்களை அனுப்புவதற்கு கூட யோசித்துக் கொண்டிருந்த காலம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உருவாக்கியதுதான் தோழி என்கின்ற அந்த மகளிர் விடுதிகள். பெண் எங்கே சென்று தங்குவாளோ பயப்பட வேண்டாம், பொண்ணு என்ன சாப்பிடுவாளோ பயப்பட வேண்டாம், பொண்ணு கூட தங்கி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ பயப்பட வேண்டாம். அண்ட் விமனோட மெயினான ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்கீம் இருக்கிறதுனால பாதுகாப்பு உத்தரவாதம் உண்டு, உணவு உத்தரவாதம் உண்டு, குழந்தைகள் காப்பகமும் இங்கே இருக்கிறது. ஒரு தாய்க்கு என்னவெல்லாம் இக்கட்டுகள் நேரும், இன்னல்கள் நேரும், பிரச்சனைகள் நேரும் என்பதை யோசித்து பார்த்து இந்த தோழி விடுதியை தெற்கின் குரல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். டிஸ்கவர் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம், இதுதான் ஒரு டேக்லைன். எதோட டேக்லைன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். தமிழ்நாடு அரசு நிறுவி இருக்கின்ற தோழி விடுதிகளோட டேக்லைன் இதுதான், டிஸ்கவர் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு முதல்ல யோசிக்க தோணுதில்ல? ஒண்ணுமே இல்லை, அது ஒரு காலம் இருந்தது. நம்ம வீட்டில இருந்து பக்கத்து வீடு, அல்லது நம்ம வீட்டில இருந்து பக்கத்து தெரு, நம்ம வீட்டில இருந்து பக்கத்து ஊரு, நம்ம வீட்டில இருந்து பக்கத்து நகரம், இதற்கு பெண்களை அனுப்புவதற்கு கூட யோசித்து கொண்டிருந்த காலம். போகணுமா, அங்க போனா எப்படி இருக்குமோ, யாரெல்லாம் இருப்பாங்களோ, பாதுகாப்பா இருக்குமா, பயணம் எப்படி இருக்கும், அங்கே உணவு சரியா இருக்குமா, போன பொண்ணு பத்திரமா திரும்பி வருவாளா, இத்தனை கேள்விகளோடு சமூகம் இருந்தது. அப்போது என்ன நடந்தது என்றால், இந்த கேள்விகளை சுமந்த பெண்கள் அதற்கு பின்பு வீட்டிலிருந்து வெளியே வரவே இல்லை. கல்விக்காகவும் சரி, வேலை வாய்ப்புக்காகவும் சரி, மருத்துவத்துக்காகவும் சரி, எதற்குமே வீட்டிலிருந்து வெளியே வராத சூழலை பார்த்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உருவாக்கியதுதான் தோழி என்கின்ற அந்த மகளிர் விடுதிகள். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை தோழி என்பது. தோழி என்றால் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சங்க இலக்கியத்திலேயே அதற்கான அடையாளம் இருக்கிறது. தோழி என்பவள் தலைவிக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவள், தலைவிக்கு ஆசுவாசமாக இருப்பவள், தலைவியின் பெண்ணியத்தையும் கண்ணியத்தையும் ஒரு சேர காப்பாற்றுபவள், தலைவியின் மாண்புக்கு பொறுப்பாக இருப்பவள் என்று தோழி அதற்கான அடையாளமாக சங்க இலக்கியம் சொல்லுது. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டின் தோழி விடுதிகளும் இருக்கின்றன. பெண் எங்கே சென்று தங்குவாளோ பயப்பட வேண்டாம், பொண்ணு என்ன சாப்பிடுவாளோ பயப்பட வேண்டாம், பொண்ணு கூட தங்கி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ பயப்பட வேண்டாம், பொண்ணுக்கான அந்த பாதுகாப்பு எப்படி இருக்குமோ பயப்பட வேண்டாம். தோழி விடுதி எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த தோழி விடுதியில் இல்லாததே இல்லை அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். முதல் விஷயம் பாதுகாப்பான இடம். அதை தவிர அம்மா தருகின்ற அந்த கைச்சுவையோடு இருக்கக்கூடிய உணவு. அதை தவிர ஒரு வீட்டில் என்ன மாதிரியான வசதிகள் இருக்குமோ அது எல்லாவற்றையும் தோழி விடுதி கொடுக்கிறது. தாய்மடியில் படுத்து உறங்குவதை போன்ற மெத்தை வசதிகள், அதை தவிர ஏசி இருக்கிறது, அதை தவிர இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறது, வாஷிங் மெஷின் இருக்கிறது, வைஃபை வசதி இருக்கிறது, 24 hours செக்யூரிட்டி வசதி இருக்கிறது, எல்லா நேரமும் தடைப்படாத மின்சார வசதி இருக்கிறது. அதை தவிர ஒரு நாள் வேண்டுமானாலும் நீங்கள் தங்கலாம், பல மாதங்கள் வேண்டுமானாலும் தங்கலாம். இப்படியான வசதிகளை கொண்டிருக்கிறது. எந்த ஊரிலிருந்து வேண்டுமானாலும் நீங்கள் இந்த தோழி விடுதியில் வந்து தங்கலாம். பாதுகாப்பு உத்தரவாதம் உண்டு, உணவு உத்தரவாதம் உண்டு. அதை தவிர எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்கலாம். குழந்தைகளோடு வருகின்ற தாய்மார்கள், அவர்களுக்காக குழந்தைகள் காப்பகமும் இங்கே இருக்கிறது என்பதுதான் தமிழ்நாடு அரசு தாய்மை கனிவோடு எல்லாவற்றையும் அணுகுகிறது என்பதை அடையாளப்படுத்துகிறது. ஏனென்றால் ஒரு தாய் வீட்டிலிருந்து கிளம்பி வருகிறாள் என்றால் அவள் தனியாக வருவதில்லை, தன்னோடு குழந்தையையும் சுமந்து கொண்டுதான் வருவாள். அப்படி வருகின்ற போது அந்த குழந்தையை பாதுகாப்பது எப்படி, யாரிடம் விட்டு செல்வது, யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிட்டா பிரச்சனை வருமே, பயமா இருக்குமே, அம்மாவுக்கு அடி வயிற்றுல நெருப்பு எரியுமே, அப்படிங்கிற அந்த உணர்வை எல்லாம் உணர்ந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஒரு தாய்க்கு என்னவெல்லாம் இக்கட்டுகள் நேரும், இன்னல்கள் நேரும், பிரச்சனைகள் நேரும் என்பதை யோசித்து பார்த்து இந்த தோழி விடுதியை அதற்கான பதிலாக கொடுத்திருக்கிறார். எங்கெல்லாம் இருக்கு இந்த தோழி விடுதினா, சென்னையில இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, திருச்சியில இருக்கு, வேலூர்ல இருக்கு, விழுப்புரத்துல இருக்கு, பெரம்பலூர்ல இருக்கு. இப்படியாக தோழி விடுதியின் சிறகுகள் விரிந்து கொண்டே போகின்றன. அதன் மூலமாக தமிழ்நாடு முதல்வர் சொல்வது என்ன? பெண்களே அச்சப்படாதீர்கள்,
பெண்களே, தயங்காதீர்கள். உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள். அதற்கேற்ற வசதிகளை செய்து தர நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு மிகச்சிறந்த அண்ணனாக, ஒரு மிகச்சிறந்த தம்பியாக, ஒரு மிகச்சிறந்த சகோதரனாக, ஒரு மிகச்சிறந்த தகப்பனாக இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா? நம்முடைய முதல்வரை யோசித்து பார்த்தால் அப்படித்தான் தோன்றுகிறது. தகப்பனாக, அண்ணனாக, சகோதரனாக, தம்பியாக எல்லாவற்றையும் சொல்கிறோம். ஆனால் எப்போது நினைத்தாலும் நம்முடைய முதல்வரை நினைக்கும் போது ஒரு மிகச்சிறந்த தாயுமானவராகத்தான் நினைக்க தோன்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கனிவு, அப்படிப்பட்ட ஒரு கரிசனம், அப்படிப்பட்ட ஒரு கருணை, அப்படிப்பட்ட ஒரு பேரன்பின் அடையாளமாக ஒரு முதல்வர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் மட்டும்தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். அவருடைய தாய்மை கனிவான ஆட்சி 2.0 தொடர்வதற்கு நாம் நிச்சயமாக அவருக்கு வாக்களிக்க வேண்டியது நம்முடைய கடமை. 2026 தேர்தல் அழைக்கிறது. நாம் வாக்களிப்போம். அதன் மூலம் தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்கின்ற, தமிழ்நாட்டு பெண்களை காப்பாற்றுகின்ற ஒரு நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வரின் ஆட்சி தொடரும், தொடர வேண்டும், தொடர வைப்போம். நன்றி, வணக்கம்.